அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 9ஆம் நாள். இதுவரை தோழியை ஆண்டாள் துயிலெழுப்பும் போது விடிந்ததற்கான அடையாளங்களை கூறுகிறாள். இனி 9, 10, 11, 12 மற்றும் 15ஆம் பாடல்களில் விடிந்ததற்கான அடையாளங்களை எதுவும் கூறவில்லை. ஏதேதோ சொல்லி தூங்குபவளை எழுப்புகிறாள். இந்த பாடலில் உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பவளை தன் தோழியாக பார்க்காமல் தன் உறவுக்கார பெண்ணாகவே பாவித்து அவளை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள். பாடல் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தெலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். பாடலில் தோழியை மாமன் மகளே என அழைக்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் தான் இடைக்குல பெண்ணாக இல்லாத போதும் இடைக்குல சம்பந்தம் வேண்டும், அதிலும் ஆத்ம சம்பந்தம் மட்டுமல்லாது சரீர சம்பந்தமும் வேண்டும் என்ற ஆசையில் தோழியை மாமன் மகளே என்று அழைக்கிறாள். பிரகாசமான நவரத்தனங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிகின்ற அழகிய இடத்தில் பள்ளி கொள்பவளே, விளக்குகள் நிறைய சுற்றிச்சூழ இருந்தாலும் அவை மாளிகைக்கு வெப்பத்தை தராமல் ஒளியை மட்டுமே தருகிறதாம். நறுமண திரவியங்கள் மணம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் என் மாமன் மகளே என கூவி அழைக்கிறாள் ஆண்டாள். இப்பாடலில் தோழி உறங்கும் மாளிகையின் அழகு கூறப்படுகிறது. தோழியே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் என்ன ஊமையா, செவிடா, சோம்பலில் முடங்கிக் கிடக்கிறாளா, அல்லது தூக்கத்திலிருந்து எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழுந்து வா. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றெல்லாம் வாயார அவனை அழைக்க வா என்று கூறி தோழியை துயிலெழுப்புகிறாள். மாமன் மகளே என்று தோழியை அழைப்பதன் மூலம் ஆண்டாளுக்கு இடைக்குல பெண்களின் மேல் கொண்ட அன்பு பாசம் புரிகிறது. அதிலும் மாமன் மகளே என்று உறவு கொண்டாடுவது சிறப்பு. அடுத்து மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றெல்லாம் அவள் திருநாமங்களை பாடு என்கிறாள். மாமாயன் பெரிய மாயங்கள் செய்தாலும் எளிமையானவன். மாதவன் சிறந்த காரியங்களை செய்கின்ற தலைவன் நாதன். வைகுந்தன் வைகுந்தத்தில் வீற்றிருக்கும் மேன்மையானவன். இவ்வாறு மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்கிறாள். 1000 நாமங்கள் உடைய நம்பி என்கிறார் ஆழ்வார். ஆண்டாள் இதை அடியொற்றி மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று பாடுகிறாள். என்றென்று என்பதிலிருந்து அவனுடைய நாமங்கள் 1000 என தெரிந்து கொள்வோம். நாராயணன் நாமத்திற்கு அத்துணை மதிப்பு. அவன் நாமங்களை சொல்ல சொல்ல ஆனந்தம் பெருகும். நீ இப்படி உறங்கலாமா என்கிறாள். உலக மக்கள் மாட மாளிகை, பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுந்தமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் என ஆண்டாள் நினைத்து நம்மை போன்றோர்களை துயிலெழுப்புகிறாள். மாமாயா, மாதவா, வைகுந்தா என்று அவனின் சகஸ்ர நாமங்களை வாயாரச்